இன்றைய முக்கிய செய்திகள். பாஜகவில் சேர தொடர்ந்து நெருக்கடி என குற்றச்சாட்டு. கைது செய்தாலும் பணியப் போவதில்லை என அரவிந்த் கெஜ்ரிவால் உறுதி. தலைமை நீதிபதியின் ஒப்புதல் பெறாமல் நீதிபதி தாமாக முன்வந்து விசாரணை. அமைச்சர் மீதான வழக்கு குறித்து உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை. இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தால் மீனவர்கள் கொந்தளிப்பு. அனைத்து படகுகளையும் விடுவிக்காவிட்டால் நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பு. வணக்கம். பாஜகவில் சேருமாறு தமக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதாக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். மதுபான கொள்கை வழக்கில் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை அவருக்கு 5 முறை சம்மன் அனுப்பியது. ஆனால் இது பழிவாங்கும் நடவடிக்கை என தெரிவித்த திரு கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இது ஒருபுறம் இருக்க, ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பாஜக பேரம் பேசியதாக அவர் குற்றம் சாட்டியதற்கு ஆதாரம் கேட்டு டெல்லி போலீசாரும் சம்மன் அனுப்பியுள்ளனர். இந்த நடவடிக்கைகள் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் டெல்லியில் இன்று பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தம்மை கைது செய்து சிறையில் அடைக்க பாஜக துடிப்பதாக சாடினார். முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என்று சவால் விட்ட அவர், தாம் கைது செய்யப்பட்டாலும் டெல்லியின் வளர்ச்சி பணிகள் பாதிக்காது என்றார். பாஜகவில் சேர தமக்கு தொடர்ந்து நெருக்கடி தரப்படுவதாக தெரிவித்த திரு கெஜ்ரிவால் இதற்கெல்லாம் தாம் பணியப் போவதில்லை என்று கூறினார். பாஜகவில் ஒருபோதும் சேரப்போவதில்லை என்றும் தெரிவித்த அவர், வளைந்து கொடுக்கும் பேச்சிற்கு இடமில்லை என்றும் குறிப்பிட்டார். இதனிடையே ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களிடம் பாஜகவினர் பேரம் பேசியதாக குற்றம் சாட்டிய டெல்லி கல்வி அமைச்சர் செல்வி அதிஷிக்கும் டெல்லி போலீஸ் சம்மன் அனுப்பியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் தலைமை நீதிபதியின் ஒப்புதல் பெறாமலேயே நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியதாக உச்சநீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். திரு KKSSR ராமச்சந்திரனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லை என்று கூறி ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் கடந்த ஆண்டு அவரை விடுதலை செய்தது. இந்த விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யவில்லை என கூறி நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்து வருகிறார். இதற்கு தடை கோரி திரு ராமச்சந்திரன் தொடர்ந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு ரிஷிகேஷ் ராய், திரு PK மிஸ்ரா அமர்வில் நடைபெற்று வருகிறது. அமைச்சர் தொடர்புடைய வழக்கை நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஒப்புதல் பெற்றுதான் விசாரித்து வருகிறாரா அல்லது தன்னிச்சையாக விசாரிக்கிறாரா என்பது குறித்து நாளைக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்துள்ள உயர்நீதிமன்ற பதிவாளர், தமிழ்நாட்டில் முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளை தாமாக முன்வந்து விசாரணை நடத்த முன் அனுமதி கோரி திரு ஆனந்த் வெங்கடேஷ் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்தார் என்றும் 2 நாட்களுக்கு பிறகு அந்த கடிதத்தை பதிவாளர் அலுவலகம் தலைமை நீதிபதிக்கு அனுப்பி வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த கடிதத்தை தலைமை நீதிபதி பார்ப்பதற்கு முன்பே நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கிவிட்டார் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் நடத்திய பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக கட்சிகள் தெரிவித்துள்ளன. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் முதல் சுற்று பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளன. இந்நிலையில் திமுக பொருளாளர் திரு TR பாலு தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் திரு P சம்பத், திரு P சண்முகம், திரு கனகராஜ், திரு குணசேகரன் ஆகியோர் அடங்கிய குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொகுதி பங்கீட்டு குழு தலைவர் திரு P சம்பத், பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாகவும் எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த கோரிக்கையை தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாக இருந்தது. இருதரப்பினருமே மனந்திறந்து எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிட்டோம். ஒவ்வொரு கட்சியுமே கூடுதலான இடங்களில் போட்டியிடுவதற்கு விருப்பம் இருக்கும். நாங்களும் கடந்த தடவை விட கூடுதலான இடங்களில் போட்டியிடணுங்கிற எங்களுடைய கோரிக்கையும் முன் வச்சோம். மதிமுக சார்பில் அக்கட்சியின் அவைத் தலைவர் திரு அர்ஜுனராஜ், திரு செந்தில் அதிபன், திரு அந்தரி தாஸ், திரு சேஷன் உள்ளிட்டோர் திமுக குழுவினரை சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அர்ஜுனராஜ், பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாக கூறினார். சுமூகமாக, திருப்திகரமாக, மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் 2 லோக்சபா சீட்டுகளும் 1 ராஜ்யசபா சீட்டும் கேட்டிருக்கின்றோம்.
பேச்சுவார்த்தை குறித்து குறிப்பிட்ட திமுக துணை பொதுச் செயலாளர் திரு ஐ பெரியசாமி, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வெளிநாட்டில் இருந்து திரும்பிய பிறகு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்றார். பேச்சுவார்த்தைக்கு மக்கள் நீதி மய்யத்தை அழைப்பது குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார் என்ற அவர், 12ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இலங்கை வசம் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்காவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே நேற்று முன்தினம் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேதாரண்யம் ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த 5 மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கி ஜிபிஎஸ் கருவி, செல்பேசி, மீன்களை பறித்துச் சென்றனர். இந்நிலையில் நெடுந்தீவு அருகே நடுக்கடலில் நேற்று ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேரை இலங்கை கடற்படையினர் 2 படகுகளுடன் சிறைப்பிடித்தனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீனவ சங்க பிரதிநிதிகள் திடீர் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 23 மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி நாளை அடையாள வேலை நிறுத்தம் செய்வது என்றும், இலங்கை வசம் உள்ள 150க்கும் மேற்பட்ட விசை படகுகளையும் உடனடியாக மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே மீனவர்களின் கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரங்களை பறிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து வருகிறது என்றும், இதற்கு மத்திய அரசு முடிவு கட்ட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் திரு கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் சில்லறை விலையில் 1 கிலோ பூண்டு 400 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுவதால் அதனை வாங்க முடியாமல் மக்கள் திணறி வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் பருவம் மாறி பெய்த மழை காரணமாக பூண்டு விளைச்சல் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் 2 மாதங்களாக அதன் விலை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பூண்டு அதிக அளவில் சாகுபடி செய்யப்படும் மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களில் இருந்தும் வரத்து குறைந்துள்ளதால் விலை 400 ரூபாயை தாண்டியுள்ளது. சென்னை கோயம்பேடு மொத்த விலை சந்தையில் 1 கிலோ பூண்டு 380 ரூபாயாக உள்ள போதிலும் சில்லறை விலையில் 430 ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகிறது. நாங்கள் கடை வைக்கும்போது பார்த்தா ஒரு மூட்டை ஒரு 1500 ரூபாய், 1200 ரூபாய், 1000 ரூபாய்க்கு கூட கிடச்சிது பூண்டு. இப்போ 10,000, 5,000, 20,000 அப்படி வரைக்கும் கிடைக்குது. ஒரு கிலோ 450 ரூபாய், 300 ரூபாய், 350 ரூபாய் அங்கே மார்க்கெட்லேயே சொல்கிறாங்க. 10-20 பேர் கேட்டால் ஒரு 2 பேர் தான் வாங்குறாங்க. 2 கிலோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ பூண்டு தான் வாங்க சூழ்நிலை இருக்குது. குழந்தைங்களுக்கு ஒரு மெடிசின் மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஒரு பூண்டு முக்கியமான ஒரு ஜீரண சக்திக்காக நம்ம கொடுக்குறோம். ஆனால் அதுவே இந்த விலை விற்கிது. ஆனால் இப்போ இல்லை, 3-4 மாசமாவே இதே ரேட்டில் தான் இருக்குது, குறைய மாட்டேது. குஜராத், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து சில நாட்களில் கோயம்பேடு சந்தைக்கு பூண்டு வர தொடங்கிவிடும் என்றும், அதன் பின்னர் விலை படிப்படியாக குறையும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தித் துளிகள். நாட்டின் சுதந்திரத்திற்கு பிறகு ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்களது சொந்த கலாச்சாரத்தை அவமானத்துக்குரியதாக கருதியதாக பிரதமர் திரு மோடி காங்கிரஸை விமர்சித்துள்ளார். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் 11,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் வழிபாட்டு தலங்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றார். எந்த நாடும் கடந்த காலத்தை அழித்துவிட முடியாது என்ற திரு மோடி, கடந்த 10 ஆண்டுகளில் சூழ்நிலை மாறியுள்ளதாகவும் கூறினார். உலகத்திலேயே கட்சி தொண்டர்கள் இணையக்கூடாது என்று எண்ணும் ஒரே தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி தான் என முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், தொண்டர்கள் கையில் அதிமுகவை கொண்டுவர தர்ம யுத்தம் நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பிரியாணிக்காக கோ 58 நெல் ரகத்தை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. கோவையில் இந்த ஆண்டுக்கான பருத்தி, சோளம் உள்ளிட்ட 20 புதிய பயிர் ரகங்களை துணைவேந்தர் திருமதி கீதா லட்சுமி அறிமுகப்படுத்தினார். வாசனை கொண்ட பாசுமதி நெல் ரகத்தை தமிழகத்தில் பயிரிட முடியாது என்ற அவர், அதற்கு மாற்றான கோ 58 ரகம் பாசுமதியை விட 17% கூடுதல் மகசூல் தரும் என்று தெரிவித்தார். பழனி முருகன் கோயிலில் 200 கிராம் பஞ்சாமிர்த விற்பனையை அமைச்சர் திரு சக்கரபாணி தொடங்கி வைத்தார். படிப்பாதையில் 25 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முதலுதவி மைய கட்டடம், கோயில் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மனநல காப்பகத்தையும் அவர் திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் வலங்கைமான், ஆலங்குடி உள்ளிட்ட பகுதிகளிலும், தஞ்சை மாவட்டம் கும்பகோணம், பாபநாசம், ஐயம்பேட்டை பகுதிகளிலும் கண்டா வரச் சொல்லுங்க என்ற தலைப்பிட்டு அதிமுகவை கேலி செய்யும் வகையில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அந்த சுவரொட்டிகளில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க கட்சிகள் தேவை, பாஜகவை எதிர்ப்பது போல் நடிக்கும் கட்சிகளுக்கு முன்னுரிமை, கூட்டணிக்கு வரும் கட்சியில் ஒருவரோ அல்லது 10 பேரோ இருந்தால் போதும், அந்த கட்சிகளுக்கு சுயமரியாதை இருக்கவே கூடாது என்பன உள்ளிட்ட வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில் திருவூரல் உற்சவம் நடைபெற்று வருகிறது.
ஆற்றங்கரையில் பெருமாள் ஓய்வு எடுத்து திரும்புவதே இந்த உற்சவமாகும். இன்று அதிகாலை தேவியருடன் பெருமாள் பல்லக்கில் புறப்பட்டு மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டை, சைதாப்பேட்டை வழியாக ஈக்காட்டுத்தாங்கல் அடையாறு ஆற்றங்கரைக்கு சென்றார். ஆற்றங்கரையில் திருமஞ்சனம் நடைபெற்ற பிறகு இரவு சுவாமி கோயிலை வந்தடைகிறார். ஹேலோ இந்தியா பேட்மிண்டன் போட்டியில் தங்கம் வென்ற பட்டுக்கோட்டை வீரர் ஸ்வஸ்திக்கு வாத்திய முழக்கத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மகிழங்கோட்டையைச் சேர்ந்த மாதரசன் சுகந்தி தம்பதியின் மகன் ஸ்வஸ்திக் இரட்டையர் பிரிவில் தமிழ்நாடு அணிக்காக ஈரோட்டைச் சேர்ந்த விநாயக் ராமுடன் இணைந்து டெல்லி வீரர்களை வென்றார். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 46,960 ரூபாயாகவும் கிராம் 5,870 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி கிராம் 77 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாஜகவில் சேருமாறு தமக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்படுவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனுக்கு எதிரான வழக்கில் உரிய ஒப்புதலின்றி நீதிபதி தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியதாக உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற பதிவாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறை பிடித்துள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்காவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.